ஜெயம் ரவிக்கு அந்த பசங்க மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆகலன்னு which what happens in so many families and you're like crying about the children. அவங்க என்ன அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு அனாதாலயத்துல நின்னுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பங்களால ஒரே செல்லம் அவங்களுக்கு பாட்டி செல்லம், அம்மா செல்லம், அத்தை, சித்தி, த்ரிஷா, குஷ்பு, எவ்வளோ ஆண்டிஸ் செல்லம். கிட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ற அட்டென்ஷன் சீக்கிங் உங்களுக்கு தெரியலையா? ஆக்டர் ரவிமோகன் சிங்கர் கணேஷாவை ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களுடைய வீட்டு திருமணத்துக்கு கூட்டிட்டு வந்து போனதை தொடர்ந்து அவருடைய மனைவி ஆர்த்திரவி ஆக்டர் ரவிமோகன் தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் தவிக்க விட்டுட்டு போன விஷயங்களை பத்தி பேசி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பலர் ஆர்த்திரவிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஆக்டர் ரவிமோகன் மற்றும் சிங்கர் கெனிஷாக்கு எதிராக பேச தொடங்கி இருந்தாங்க. ஆக்சுவலா கெனிஷா கூட இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ற வகையில சில போஸ்டர்ஸ ஷேர் பண்ணிருந்தாங்களே தவிர ஆக்டர் ரவிமோகன் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராம தான் இருந்தது. பட் ரீசெண்டா எல்லாருடைய வாயையும் அடைக்கிற வகையிலையும் அதிர்ச்சி அளிக்கிற வகையிலையும் ஆக்டர் ரவி 5 பக்க அளவுல தன்னுடைய திருமண வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் பத்தி பேசி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இப்ப இந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் கெனிஷா தான் என்ன இதுல இருந்து எல்லாம் மீட்டெடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆக்டர் ரவி தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லியும் இன்னமும் பலர் ரவியும் கெனிஷாவும் பண்ணிருக்கிறது தான் மிகப்பெரிய தப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில சிங்கர் சுசித்ரா இந்த இஷ்யூ பத்தி எல்லாம் பேசி ரவிக்கும் கெனிஷாக்கும் சப்போர்ட் பண்ற வகையில ரீசெண்டா சில வீடியோஸ ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு நாள்ல இருக்கட்லயே அசிங்கமா இருக்கக்கூடிய நிலைமையில நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹேர் கலர் போட்டிருக்கேன், மேல ஷவர் கேப், குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ. அண்ட் இட்ஸ் அபவுட் ஜெயம் ரவி, கெனிஷா, ஆர்த்தி. ஜெயம் ரவியும் கெனிஷாவும் என்ன தப்பு பண்ணாங்க? சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரவி பண்ணிருக்காரு. எல்லாரும் கமுக்கமா பண்றாங்க. இது ஒரு வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கறாரு அந்த பொண்ணுக்கு. ஆல் விமென் டோன்ட் யூ ஆல் வாண்ட் டு பி ட்ரீட்டட் லைக் ஹர்? Why can't you all be happy for Kenisha? இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மேரேஜுக்கு ஒருத்தி அழுதுட்டு இருக்கானா? அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. You're taking her side. Who is that? Who is that ex-wife of his? What work of hers have you all seen except her Instagram photographs? You're just supporting her for her looks. அப்பனா நீங்க அவங்கள பார்த்து ஜொல்லு விடுறீங்க. என்ன தப்பு பண்ணா? யாரும் போடாத மியூசிக் வீடியோஸா போட்டாங்க. இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் உறுத்துது. ஆண்ட்ரியா ஸ்டேஜ்ல போடுற ட்ரெஸ் தான் அவங்களும் வீடியோல போடுறாங்க. வித்யா வாக்ஸ் வயல்ல பாடுற பாட்டு தான் இவங்களும் பாடுறாங்க. உடனே பாடி ஆஃப் ஒர்க் டிஸ்கிரெடிட் பண்ணிட வேண்டியது. ஜெயம் ரவியோட ஒர்க் டிஸ்கிரெடிட், கெனிஷா ஒர்க் டிஸ்கிரெடிட். அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? பிளைண்ட் ஏதோ டார்க் ஏஜஸ் மாப் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு. ஒண்ணு ஜெயம் ரவி அவர் பேர்ல இருந்து ஜெயம் எடுக்காம இருந்திருக்கலாம். தட் டசன்ட் பிலாங் டு யுவர் டாடி. It belongs to you. யாருமே ஜெயம்ன்ற பேரை வந்து ரவிமோகன், சாரி, அவர் எடிட்டர் மோகனோடயோ ராஜாவோடயோ அசோசியேட் பண்றது கிடையாது. இட் இஸ் stuck to you. Just go back to that. அதுல ஒரு கிரிஞ்சும் கிடையாது. ஒரு பார்ட் 2 எனக்கு போடணும்னு இருக்காது. குளிச்சுட்டு வந்து I shall post it. Bye. Hello. ஷவர் கேப் லைன் போயிடும். ஸோ இந்த ரவி கெனிஷா விஷயத்துல ஒரு இஷ்யூவா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் கெட்டிங் ஷேம்ட் ஃபார் த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் சாய்ஸஸ் ஷீ மேக்ஸ். அவங்க எப்பவுமே பிராலையும் ஸ்கர்ட்லயும் பிராலையும் ஜீன்ஸ்லயும் பிராலையும் அது பிரா இது பிரா அப்படின்னு வராங்கன்றீங்க. உங்க பசங்க அதெல்லாம் போடலையா? 10 வயசுல 12 வயசு மதுரை கோயம்புத்தூர் பக்கம் சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலையா? Let's look at this from the point of view of the freedom of decision given to you according to your age, not your body type. உங்களுக்கு ஏதோ வளர்ச்சி இருக்குன்றதுனால நீங்க அதை போடக்கூடாதுன்னு ஆண்கள் சொன்னது தப்பு. Can we just cancel that? In fact, சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன கேர்ள்ஸ்க்கு அவங்க அம்மா அப்பா கண் பார்வையில அவங்க அந்த மாதிரி க்ளோத்ஸ் போடுறாங்கன்னா அது தப்பு. வளர்ந்தவங்க, whether it's a woman or a man, gets to choose what they want to wear. Are we clear on this? What dictates your appearance and what you wear? Your experiences. Trauma இருந்தா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. என்ன பாருங்க, it's called healing. This is called healing. கெனிஷா ஒண்ணு கஷ்டப்படாம முன்னுக்கு வந்தவங்க கிடையாது. அவங்க பாவம் பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க தான் கிரியேட் பண்ணாங்கன்னு புட்டு வச்சிட்டு இருக்காங்க யூடியூப்ல கேன்சலர்ஸ். Why this relationship might have been a mistake to begin with is mostly trauma bonding வந்து ரொம்ப நாள் ஓடாது. But they are being strong enough to cross that fence and appear in public together
ஏங்க இதை விட கண்ணியமா எப்படிங்க ஒரு கல்யாணத்துக்கு வர முடியும்? எந்த ஹேசியத்துல, அதாவது எந்த தகுதியில அவங்கள கூட்டிட்டு வந்தாங்கன்னா இட்ஸ் none of your business. It's a +1. You should be glad you got to see the photographs. They're being honest. மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா இட்ஸ் a cute expression of love called twinning. இன்ஃபுளுசர்ஸ் பண்ணாங்கன்னா கை தட்டுவீங்க, இவங்க பண்ணாங்கன்னா காரி துப்புறீங்க. அங்க பெரிய பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே. என்ன பாடி லாங்குவேஜ் பாத்தீங்க அங்க நீங்க? both of them were very secure in their spaces. இவங்க கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்கா உணர்றாங்கன்னு அவருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே தெரிஞ்சு he just extends his pinky. That's all. அவங்க பிங்கி கோத்துக்கிட்டு காருக்குள்ள போறத போடுங்க. ஏஐ ப்ளீஸ் போடுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கட் பண்ணி அவர் அப்படியே தூக்கிட்டு போறாரு காருக்குள்ளன்னு போடுங்க. Clothing, body language have we covered? Have any questions about this? Please post below. And you're all crying about the children. அவங்க என்ன அம்மாவும் நீயே அப்பாவும் நீன்னு அனாதாலயத்துல நின்னுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பங்களால ஒரே செல்லமோ செல்லம் அவங்களுக்கு. பாட்டி செல்லம், அம்மா செல்லம், அத்தை, சித்தி, ட்ரிஷா, குஷ்பு, எவ்வளோ ஆண்டிஸ் செல்லம். இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிறவங்க வரலாறுலயே விவாகரத்து பண்ணதே இல்லையான்னு அவங்க சொல்றாங்க. நீங்க நம்புறீங்க? இவர் 5 பக்கத்துக்கு கதறாரு, நம்ப மாட்டீங்க. இவர் எவ்வளவு செக்யூர் இன் இஸ் மாஸ்குலினிட்டினா சொல்றாரு, I had to walk out of my house in my night clothes. What more do you want to hear? அது என்ன பிராண்ட்ன்ட்டா? ஜெயம் ரவிக்கு அந்த பசங்க மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆகலன்னு which what happens in so many families. பொண்ணோட அம்மா will make sure that 2 பசங்களும் அப்பனோட அட்டாச் ஆகாம அப்படியே அவங்க கண்ட்ரோல்லயே இருக்கணும்னு. ஒரு grown man அவங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க தெரிஞ்ச பொம்பளைங்க 2 சின்ன பசங்களை அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட மாட்டாங்களா? Trust me, those kids are happy. What makes you think they're unhappy? நீங்க ஹைட்ஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 2 குழந்தைகளும் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்குங்க ஊட்டி ஸ்டேஷன்ல. One boy is hooked to his mobile. நிமிந்து பார்க்க கூட இல்ல. அது என்ன ட்ரெயின் ரயில்வே தண்டவாளத்துல ட்ரெயின் வர சத்தம் கேக்குதுன்னா she's trying to show that her kids are losing their mental balance. She's not being a very nice mother. Kids யூஸ் பண்ணி அவங்க பண்ற attention seeking உங்களுக்கு தெரியலையா? Attention seeking, the very words that Jayam Ravi has been brave enough to use, I'm also using. I see it. Don't you all see it? Stop doing this. எவ்வளோ குழந்தைங்க actually learn to respect and love their stepmothers. Please, Shahid Kapoor. வாங்க எல்லா motherhood கொடி தூக்கல்ஸ். வாங்க. I'm waiting to read your comments.